அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத்து புத்திரர் எல்லையை நிர்மூலமாக்கும். யாக்கோபிலிருந்து ஒரு செங்கோல் உதிக்கும், யாக்கோபிலிருந்து ஒரு செங்கோல் உதிக்கும். அது சேத்தின் புத்திரரை எல்லாம் நிர்மூலமாக்கும். அது சேத்தின் புத்திரரை எல்லாம் நிர்மூலமாக்கும். யாக்கோபிலிருந்து உதித்த செங்கோல் இயேசு கிறிஸ்துதான். யாக்கோபிலிருந்து உதித்த செங்கோல் இயேசு கிறிஸ்துதான். அவர்தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர்தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இஸ்ரவேலை ஆளும்படிக்கு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இஸ்ரவேலை ஆளும்படி தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். யாக்கோபின் சந்ததியை ஆளும்படி தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர் யாக்கோபின் சந்ததியை ஆளும்படி தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். தேவனுடைய தாவீது சிங்காசனத்தை அவர் கொடுக்கிறார். தாவீது தேவனுடைய சிங்காசனத்தை தேவன் அவர் கொடுப்பார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக கிறிஸ்துவ தேவன் அபிஷேகம் பண்ணுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக கிறிஸ்துவ தேவன் அபிஷேகம் பண்ணுகிறார். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? ஆயினாரே யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு பணிந்து கொள்ள வந்தோம். கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு பணிந்து கொள்ள வந்தோம். அவர் தாவீதின் சிங்காசனத்திலே உட்காருவார். அவர் தாவீதின் சிங்காசனத்திலே உட்காருவார். தேவனுடைய தாவாகிய தாவீதை அவர் கொடுப்பார். தேவனுடைய தாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவர் கொடுப்பார். ராஜ்யத்துக்கு முடிவே இல்லை. அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இல்லை. அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இல்லை. தேவனுடைய தீர்மானத்தின்படி தேவ கிறிஸ்து உலகத்தில் வருகிறார். தேவனுடைய தீர்மானத்தின்படி கிறிஸ்து உலகத்தில் வருகிறார். அவர் தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார வேண்டும். அவர் தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை என்னென்னைக்கு ஆள வேண்டும். அவர் இஸ்ரவேல் ஜனங்களை என்னென்னைக்கு ஆள வேண்டும். ராஜ்யத்துக்கு ஒரு நாள் முடிவே கிடையாது. அவருடைய ராஜ்யத்துக்கு ஒரு நாள் முடிவே கிடையாது. அவர் கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். எபிரேய பாஷையிலே மேசியா என்ற அர்த்தமோ. எபிரேய பாஷையிலே மேசியா என்ற அர்த்தமோ. கிரேக்க பாஷையிலே கிறிஸ்து என்ற அர்த்தமோ. கிரேக்க பாஷையிலே கிறிஸ்து என்ற அர்த்தமோ. அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். மேசியா என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். மேசியா என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். தேவன் நம்முடைய ஜனத்தை ஆளும்படி தேவன் அவரை அபிஷேகம் பண்ணி தேவன் நம்முடைய ஜனத்தை ஆளும்படி அவரை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அவர் ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் அபிஷேகம் பண்ணி அவர் ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். சங்கீதம் 2:6 வாசிங்கள். சங்கீத புத்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பரிசுத்த பர்வதம் பரிசுத்த பர்வதம் என்றால் இன்றைக்கு உலகத்திலே பரிசுத்த பர்வதம் கிடையாது. பரிசுத்த பர்வதம் என்றால் இன்றைக்கு உலகத்திலே பரிசுத்த பர்வதம் கிடையாது. பர்வதம் என்றால் ஆலயத்தை பரிசுத்த தேவனை ஆராதிக்கிற ஆலயத்தை பர்வதம் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனை ஆராதிக்கிற ஆலயத்தையும் பரிசுத்த பர்வதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. காரணம் எப்படி அதுக்கு பர்வதம் என்று பெயர்? பர்வதம் என்று எப்படி அதற்கு பெயர்? தேவனை ஆராதிக்கிற இடத்துக்கு பர்வதம் என்று பெயர் வர காரணம். தேவனை ஆராதிக்கிற இடத்துக்கு பர்வதம் என்று பெயர் வர காரணம் என்ன? எருசலேம் தேவாலயத்தை பர்வதத்துக்கு ஒப்பிட்டிருக்கிறது. எருசலேம் தேவாலயத்தை பரிசுத்த பர்வதத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. ஏன் அதுக்கு பரிசுத்த பர்வதம் எழுதப்பட்டிருக்கிறது? எதற்கு பரிசுத்த பர்வதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது? ஆலயம் சொன்னால் போதுமே. அது ஒரு ஆலயம் என்று சொன்னால் போதுமே. உலகத்திலே உயரம் கொண்டுதான் பர்வதம். உலகத்திலே உயரம் கொண்டதுதான் பர்வதம். உலகத்திலே எல்லா மலைகளை உயர்ந்ததுதான் பர்வதம். உலகத்திலே எல்லா மலைகளை பார்க்கலும் உயர்ந்ததுதான் பர்வதம். உலகத்திலே உயர்ந்த பர்வதம் இமயமலை. உலகத்திலே உயர்ந்த பர்வதம் இமயமலை. அதனுடைய சிகரம் எவரெஸ்ட். அதனுடைய சிகரம் எவரெஸ்ட். தேவனுடைய ஆலயத்துக்கு அதை விட உயர்ந்த பர்வதம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய ஆலயத்துக்கு அதை விட உயர்ந்த பர்வதம் எழுதப்பட்டிருக்கிறது. கடைசி நாட்களில் கர்த்தருடைய பர்வதமாகிய ஆலயம் பர்வதங்கள் கொடுமுடியிலே சாமிக்கப்படும். கடைசி நாட்களிலே கர்த்தருடைய பர்வதமாகிய ஆலயம் கொடுமுடிகளிலே சாமிக்கப்படும். பர்வதங்கள் கொடுமுடியிலே சாமிக்கப்படும். பர்வதங்களின் கொடுமுடிகளிலே சாமிக்கப்படும். எல்லா மலைகளுக்கு மேல் உயர்த்தப்படும். எல்லா மலைகளுக்கு மேல உயர்த்தப்படும். ஆலயம் பர்வதம் என்று எழுதப்பட காரணம் என்ன? தேவனுடைய ஆலயத்தை பர்வதம் என்று எழுதப்பட காரணம் என்ன? உலகத்திலே உயர்ந்த இடம் தான் பர்வதம். உலகத்திலே உயர்ந்த இடம் தான் பர்வதம். அதை விட உயர்ந்த இடம் தேவனை ஆராதிக்கிற இடம். அதை விட உயர்ந்த இடம் தான் தேவனை ஆராதிக்கிற இடம். அதை குறித்து தான் தாவீது என்ன சொல்கிறார்? அதை குறித்து தாவீது என்ன சொல்கிறார்? 1000 நாளை பார்க்கும் ஒரு பிரகாரம் செய்வது ஒரே நாள் நல்லது. 1000 நாளை பார்க்கும் நம்முடைய பிரகாரங்கள் செல்லுகிற ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரத்தில் வாசமா இருக்கும் தேவனுடைய ஆலயத்தில் வாசப்படி தெரிந்து கொள்வேன். ஆகாமிய கூடாரத்தில் வாசமா இருப்பதை பார்க்கிறேன். தேவனுடைய ஆலயத்தில் வாசற்படியில் காத்திருப்பதை தெரிந்து கொள்வேன். உலகத்தில் எந்த அரண்மனையானாலும் ஆகாமிய கூடாரம். எந்த சக்கரவர்த்தியுடைய வீடானாலும் ஆகாமிய கூடாரம். எந்த சக்கரவர்த்தியுடைய வீடானாலும் ஆகாமிய கூடாரம். சக்கரவர்த்தி மனுஷன் தானே. லண்டன் சக்கரவர்த்தி மனுஷன் தானே. அமெரிக்கா பிரசிடன்ட் ஒரு மனுஷன் தானே. அமெரிக்கா பிரசிடன்ட் ஒரு மனுஷன் தானே. இந்தியாவில் ஒரு சக்கரவர்த்தி மனுஷன் தானே. இந்தியாவில் சக்கரவர்த்தி மனுஷன் தானே. மனுஷன் தானே. மனுஷர்கள் தானே. அவருடைய வீட்டிலே ஆகாமி உண்டு. அவருடைய வீடுகளிலே ஆகாமி உண்டு. சரீரத்தில் ஆகாமி உண்டாகும். அவனுடைய சரீரத்திலிருந்து ஆகாமி உண்டாகும். நோய்கள் வியாதிகள் அவருக்குள்ள இருக்கும். பல வியாதிகள் அவனுக்குள்ளே இருக்கும். மோசமான கிரியலங்க இருக்கும். மோசமான கிரியல் அவனுக்குள்ளே இருக்கும். மனுஷன் இருக்கிற இடமெல்லாம் ஆகாமிய கூடாரம். 100 தட்டு இருந்தாலும் ஆகாமிய கூடாரம். 100 தட்டு இருந்தாலும் ஆகாமிய கூடாரம். பளிங்கு கல்லினாலே கட்டினாலும் ஆகாமிய கூடாரம். அதே பளிங்கு கல்லினாலே கட்டினாலும் ஆகாமிய கூடாரம்.
ஆகாமை கூடாரம். அதை மொசைக்கு போட்டால் ஆகாமிய கூடாரம். பளிங்கல்லினாலே கட்டின ஆகாமை கூடாரம். கல்லினாலே கட்டினால ஆகாமிய கூடாரம். எந்த கட்டின ஆகாமை கூடாரம். உலகத்துல எந்த கட்டிடமான ஆகாமிய கூடாரம். ஒன்றில் அவன் அங்கே இருந்து சிகரெட் குடிப்பான். ஒன்றில் அங்கிருந்தவன் சிகரெட் குடிப்பான். தூஷம் பேசிக் கொண்டிருப்பான். அல்லது தூசணம் பேசிக் கொண்டிருப்பான். கொலை செய்யக்கூடிய வழியிலே ஆயத்தம் பண்ணுவான். அல்லது கொலை செய்கிற வழிகளை ஆயத்தம் பண்ணுவான். கொலை செய்ய ஏமாற்றிக்கொள்ள தந்திரங்களை ஆலோசிப்பான். அளவு செய்கிற ஏமாற்றுகிற வழிகளை ஆலோசிப்பான். அநேகரை ரகசியம் கொண்டு போடுவான். அநேக ரகசியமாக கொண்டு போடுவான். அதனால உலகத்திலே ஒரு பரிசுத்த ஸ்தலம் கிடையாது. ஆயினாலே உலகத்திலே ஒரு பரிசுத்த ஸ்தலம் கிடையாது. தேவனை ஆராதிக்கிற இடம் தான் பரிசுத்தமான ஸ்தலம். தேவனை ஆராதிக்கிற இடம் தான் பரிசுத்தமான ஸ்தலம். உலகத்திலே பெரிய இடம் தான் ஆலயம். உலகத்திலே பெரிய இடம் தான் ஆலயம். தேவனுடைய ஆலயத்தை பருவம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆயால் தான் தேவனுடைய ஆலயத்தை பர்வதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாளிலே ஒரு பெரிய பருவம் உண்டாக போறது. கடைசி நாளிலே ஒரு பெரிய பர்வதம் உண்டாக போகிறது. பரிசுத்த பர்வதமாகிய சீயோன். அதான் பரிசுத்த பர்வதமாகிய சீயோன். இப்பொழுது இருக்கிற மலையெல்லாம் அசுத்தமான இப்பொழுது இருக்கிற மலையெல்லாம் அசுத்தமானது. மனுஷரால் அசுத்தமாக்கப்படுகிறது. அது மிருகங்களாலோ மனுஷராலோ அசுத்தமாக்கப்படுகிறது. சீயோன் பர்வதம் தான் பரிசுத்தமான பர்வதம். சீயோன் பர்வதம் தான் பரிசுத்தமான பர்வதம். அங்கேதான் கடைசி நாட்களிலே தேவனுடைய ஆலயம் ஸ்தாபிக்கப்படுகிறது. அங்கேதான் கடைசி நாட்களிலே தேவனுடைய ஆலயம் ஸ்தாபிக்கப்படுகிறது. பரிசுத்த பர்வதமாகிய சீயோன். அதான் பரிசுத்த பர்வதமாகிய சீயோன். இப்பொழுது இருக்கிற பர்வதம் அசுத்தம் மனுஷரால் அசுத்தமாக்கப்படுகிறது. இப்பொழுது இருக்கிற பர்வதம் எல்லாம் மனுஷராலே அசுத்தமாக்கப்படுகிறது. எந்த மலையிலும் கொலையும் கொள்ளையும் பேய் விளக்கம் இருக்கிறது. எந்த மலையிலும் கொலையும் கொள்ளையும் பேய் விளக்கம் விக்கிர ஆராதனை. இந்த உலகத்தில் எந்த மலையும் தீட்டாகத்தான் இருக்கிறது. உலகத்திலே எந்த மலையானாலும் தீட்டாதான் இருக்கிறது. வணங்குற மலையா இருக்கும். விக்கிரகத்தை வைத்து வணங்குற மலையா இருக்கும். மந்திரவாதிகள் காணிக்கார் இருக்கிற இடமா இருக்கும். மந்திரவாதிகள் காணிக்கால் குடியிருக்கிற இடமா இருக்கும். கொண்டு ஏமாற்றி கொலை செய்கிற இடமா இருக்கும். அநேகரை கொண்டு கொலை செய்கிற இடமா இருக்கும். உலகத்தில் அந்த சீவன் பருவம் இப்படி இல்லை. உலகத்தில் அந்த சீவன் பருவம் இல்லை. அந்த பருவம் வரப்போகிறது. கடைசி நாளில் அந்த பருவம் வெளிப்பட போகிறது. தேவன் தகுமாரை அபிஷேகம் பண்ணி வைக்கிறார். அதன் மேலதான் நம்முடைய குமாரனை தேவன் அவசியம் பண்ணி வைக்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்டவர் ராஜா. தேவனுடைய ஜனத்துக்கு அவசியம் பண்ணப்பட்டவர் தான் ராஜா. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். தேவனால் அவசியம் பண்ணப்பட்டவர். நீங்கள் அவருடைய ஜனமாக இருக்க வேண்டுமானால், நீங்கள் அவருடைய ஜனங்களாக இருக்க வேண்டுமானால், நீங்கள் எல்லாரும் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். நீங்கள் எல்லாரும் அவசியம் பண்ணப்பட வேண்டும். நீங்கள் பெற்ற அபிஷேகங்களை போதிக்க வேண்டும் வேதம் சொல்கிறது. நீங்கள் பெற்ற அவசியமே உங்களை போதிக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஒருவேளை பரிசுத்தாய் பெற்றிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் பரிசுத்தாக பெற்றிருக்கலாம். அபிஷேகம் அல்ல அது. அது அவசியம் அல்ல. முத்திரை முத்திரை. அது ஒரு முத்திரை. ஒரு மாட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கப்படுகிறது. ஒரு மாடு வாங்க முதல்ல அட்வான்ஸ் கொடுக்கப்படுகிறது. அதற்கு தான் அச்சாரம் என்று பெயர். அச்சாரத்தை பெற்றிருக்கிறீர்கள். ஆவி என்னும் அச்சாரத்தை பெற்றிருக்கிறீர்கள். தேவனுடைய ராஜ்யத்தில் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அழைக்கப்பட்டதோ அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டதோ தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுகிறவன் பாக்கியவான். தேவனுடைய நீதியே தேடுகிறவன் பாக்கியவான். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்க. பயப்படாதே சிறுமந்தையே. ராஜ்யத்தை கொடுக்க பிரியமா இருக்கிறார். அப்போது இயேசு கிறிஸ்துவை தேவன் ராஜாவாக அபிஷேகம். இயேசு கிறிஸ்துவை தேவன் ராஜாவாக அவசியம் பண்ணி இருக்கிறார். நீங்களும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். நீங்களும் தேவனால் அவசியம் பண்ணப்பட வேண்டும்.